லபோனி உயிரோட இருக்கும்போது லபோனியோட புருஷன் அவளை எங்கேயுமே தனியா போக விட மாட்டா. அவ யாருக்கிட்டயாவது போன்ல பேசிட்டு இருந்தா கூட யாரு கூட போன்ல பேசிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்பான்னு சொல்லி அந்த வீட்டு வேலைக்காரம்மா இந்துகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு லபோனியோட புருஷன் வந்துடுறா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிடுறாங்க. இப்ப இந்த புருஷன் கிட்ட போய் நீங்க ஏன் வேலைக்கே போகாம வீட்லயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவ புருஷன் நான் வீட்டுல தான் இருப்பேன், ஏன் உனக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க லபோனி அவ புருஷன் எப்படி ட்ரீட் பண்ணானா அதே மாதிரி நீங்களும் என்ன ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அத சொல்லிக்கிட்டே அந்த சிகரெட்டை ஸ்மெல் பண்ணி பாக்குறா. அவ ஆல்ரெடி டவுட் பண்ண மாதிரி இந்த சிகரெட்டோட ஸ்மெல் வித்தியாசமா தான் இருக்கு. இந்துவோட தங்கச்சி இந்துக்கு கால் பண்ணி நான் ஒரு பொண்ணை மீட் பண்ண, அந்த பொண்ணுக்கு உதட்டுக்கு மேல மச்சம் இருந்தது. அந்த பொண்ணு சொன்னா நீ டவுட் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், அதை நீ இன்னும் தீவிரமா டவுட் பண்ண ஆரம்பி, அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி பிசினஸ் நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இப்ப அவ தங்கச்சி அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்து கிட்ட கேட்க இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்து சொல்லிடுறா. நைட்டு இந்தோட புருஷன் தூங்குறத அவனோட தங்கச்சி புருஷன் ஜன்னல் வழியா நின்னு பாத்துட்டு இருக்கான். இந்து பார்த்தது நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த நேரத்துல அவ வைஃப் அங்க வந்துடுறா. அவ இந்துவை பார்த்து நீ ஆல்ரெடி எங்க அண்ணனை தானே கல்யாணம் பண்ணிருக்க, இப்ப ஏன் புருஷனை பிக்கப் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்து அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப இந்தோட புருஷன் அலறி கத்துறாரு. அவங்க பெரியம்மா பொண்ணோட குட்டி பொண்ணு அவரை கொல்ல வர்றா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் எல்லாரும் அவரை அமைதிப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. இப்ப இந்தோட புருஷன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அவர் டாக்டர் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா தனியா தான் தம்பி கிட்ட எனக்கு நிறைய விஷயம் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி பயப்படுறாரு. அன்னைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. அவன் தனியா படுக்கிறதால தான் இப்படி எல்லாம் பயப்படுறான்னு. அப்ப இந்த கிட்ட நீ அவன் பொண்டாட்டி தானே அவன் கூட சேர்ந்து போய் படு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஹீரோட தம்பியும் இந்த கிட்ட அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, நீங்க தான் அவனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரின்னு சொல்லி இந்து அன்னைக்கு நைட் அவன் கூட தூங்குறதுக்காக ரூமுக்கு போறா. அன்னைக்கு நைட்டு இந்த புக் படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறா. திடீர்னு பார்த்தா தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து இந்துவை பார்த்து கத்துறாரு. கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவங்க கிட்ட போய் மூக்குல கை வச்சு பார்த்தா மூச்சு இல்ல. அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு.